நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மார்கழி முக்கோடி தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மார்கழி தங்கத்தேர் உற்சவம் தங்க ரதத்தில் உலா வந்து அருள் புரிந்த முப்பெரும் தேவியர்கள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி ஸ்ரீஹரி பத்தினிக்கு நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து ஸ்ரீஹரி பத்தினிக்கு குங்குமப்பூவால் திலகம் இட்டு நீராஜனம் சமர்ப்பித்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளான நேற்று இரவு அர்ஜுன மண்டபத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு தங்க திருக்குடைகள் பிடித்து அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களோடு அபயம் காட்டி அருளியபடி உலாவர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கிளிமண்டபம் கடந்து வழிநடை உபயங்கள் கண்டருளி ராஜமகேந்திரன் திருச்சிற்றை அடைந்து அங்கிருந்து மேலப்படி வழியாக உற்சவரை மூலஸ்தானத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு அரையர்கள் பாடல்கள் பாட எம்பெருமானுக்கு ஒய்யாளி நடத்தி கும்பதீபம் காட்டியதும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 4ஆம் திருநாளான இன்று காலை மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தங்க தோளுக்கினியானில் உற்சவரை நிறுத்திக் கொண்டு வெளியே அழைத்து வந்தனர்.
சிம்மகதியில் கருவறையிலிருந்து எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு முத்தரசன் கொரடு எனும் திருநாரையன் முத்துக்கொண்டை கிரீடம் அணிவித்து அதில் கலிங்கத்து ராயும் நிறுத்தி நெற்றிமேல் சூரியகுல திலகம் எனும் சூரிய வில்லை வைத்து நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் பங்குனி உத்தர பதக்கம், அதற்கு மேல் ஸ்ரீ ரங்கநாச்சியார் அழகிய மணவாளன் பதக்கம் தந்து சின்னக்கல் ரத்னாபய ஹஸ்தமும் கொடுத்து அடுக்கு பதக்கங்களோடு நெல்லிக்காய் மாலை, பவள மாலை, 6 வட முத்துச்சரம், காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகை காட்டிய எம்பெருமானுக்கு பின்புறத்தில் புஜகீர்த்தியுடன் சிகப்பு கல் சூரிய பதக்கமும் திருக்கரங்களில் தாயத்துச் சரங்களும் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோர் பின்தொடர அரையர்கள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக ஏராளமான பக்தர்கள் உடன் வர உற்சவமூர்த்திகளை சுமந்து வந்து அர்ஜுன மண்டபத்தை அடைந்தனர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் அமைந்துள்ளதும் கல்கருட ஸ்தலம் என புகழ்பெற்றதுமான ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி முக்கோட்டி தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ கல்கருட பகவானுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர்கள் ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாரையும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நுழைவாயிலில் தேங்காய் சூறையிட்டு தெய்வங்களை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வண்ண திருக்குடை பிடித்தபடி கொடிமரப் பகுதிக்கு அழைத்து வந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரம் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகள் செய்ததும் கொடிப்பட்டத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கொட்டு முழங்க மந்திர உச்சாடனங்களோடு கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு அலங்காரம் செய்து திரளான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் மார்கழி மாத தங்கரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி தேவிகளுடன் உற்சவர் ஸ்ரீ காமாட்சியம்மனை சிறப்பு அலங்காரத்தோடு தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வண்ண திருக்குடை பிடித்தபடி வீதி உலா அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் முப்பெரும் தேவியர்களை தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ஸ்ரீ ஆதிசங்கரர் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல உலா முடித்து கோவிலை அடைந்த தேவியர்களை மின்விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலையும் அணிந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்காட்சி தர தேவியர்கள் முன்பு சிம்மத்தை நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உபயதாரர்களும் பக்தர்களும் தங்க ரதத்தை வடம் பிடித்து இழுக்க ஆலய உலா துவங்கியது. பிரகாரத்தை சுற்றி மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி முப்பெரும் தேவியர்கள் தங்க ரதத்தில் உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதியம்மன் கோவிலின் 124ஆம் ஆண்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு விசேஷ அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவின் 7ஆம் நாளையொட்டி மூலவர் அம்மனுக்கு பச்சை பட்டுச் சேலை கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களோடு தங்க கிரீடமும் மாலையும் அணிவித்து 1,00,000 வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீசக்கரமும் பூங்கரகங்களும் தேவியின் முன்னே இருக்க வளைகாப்பு அலங்காரத்தில் அழகாக அருள் பாலித்த ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் கும்ப தீபமும் ஏக தீபமும் காட்டி மகாமங்களாரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு அம்பிகை முன்பு அன்னப்படையல் இட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. வண்ண கண்ணாடி வளையல்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அம்மனை பக்தர்கள் தரிசித்ததும் அனைவர் மீதும் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை
ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பலவித பழங்கள், விபூதி கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகனுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. அபயம் காட்டியபடி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கி வள்ளி தெய்வானையோடு அருள் புரிந்த அழகனுக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீபமும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் சகஸ்ர தீப சேவை நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தாயார் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த சகஸ்ர தீப மண்டபத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு திருநாமங்கள் கூறி துளசி மற்றும் நறுமண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகளுடன் காசு மாலைகளும் பதக்க ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் மார்கழி பகல் 10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி தாயார்கள் சமேத பெருமாளுக்கு நீல பட்டாடை கட்டி பதக்கங்களோடு ஹாரங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்தோடு எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். ஸ்ரீ பெரியாழ்வாரை பவித்திர மாலைகளோடு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு பக்தர்கள் மங்கள பொருட்களோடு பலவித பழங்களை தட்டுகளில் வைத்து சமர்ப்பித்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் பழத்தட்டுகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெய்வங்கள் முன்பு பல்வேறு சீர்வரிசை பொருட்களையும் பல தட்டுகளையும் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தட்டிலும் இருந்த தேங்காய்கள் உடைக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் ஆழ்வாருக்கு சடாரி மரியாதை செய்ததும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி மரியாதை செய்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கோவை கொடிசியா வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோவில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றபடி அருளும் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு புதுப்பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் வைர கிரீடமும் லக்ஷ்மி ஹாரத்துடன் கஜமாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக காட்சி தரும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பிரபந்தம் சேவித்து ஆலவட்டம் வீசப்பட்டது. சங்கு சக்கரதாரியாக நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அருள் புரிந்த எம்பெருமானை
பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி உற்சவ அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் 18ஆம் திருநாளையொட்டி உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். கோதை நாச்சியார் புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு தங்க கிரீடமும் மூக்குத்தி புல்லாக்கும் அணிந்து பாதங்களில் கவசமும் தங்க கொலுசும் சூடிக்கொண்டு திருக்காட்சி தந்தருளினார். அருகே தோழியர்களுடன் சுதை சிற்ப வடிவமாகவும் ஆண்டாள் நின்றருளினார். பஞ்சனையில் உற்சவருக்கு நப்பின்னை பிராட்டி அலங்காரம் செய்திருந்தனர். முத்துக்கள் பதித்த சாய கொண்டையுடன் சர்வாபரணங்கள் அணிவித்து உற்சவரை அலங்கரித்திருந்தனர். கரூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அலங்காரவல்லி ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரை அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் ஆண்டு பிறப்பை முன்னிட்டு ராஜகோபுரத்திற்கு மலர் மாலை சூட்டும் நிகழ்வு நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்டு தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது சிவாலயத்தின் கோபுரம். உற்சவர் சன்னதி முன்பு வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட பிரம்மாண்ட மாலையை வைத்து பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்களும் பக்தர்களும் பிரம்மாண்ட மாலையை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ராஜகோபுரத்தின் முன்பு நின்றனர். இதையடுத்து 116 அடி உயர பிரம்மாண்ட ராஜகோபுரத்திற்கு 160 கிலோ எடையில் தொடுக்கப்பட்ட கோபுர உயர மாலை சூட்டப்பட்டது. சிவகங்கை நகர் குண்டூரணி பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவிலின் 70ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவிலை அடைந்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் முளைப்பாரிகளை சேர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் மார்கழி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு மஞ்சள் நிற பட்டாடை கட்டி பதக்கங்களுடன் ஹாரங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உபய நாச்சியார்களும் பட்டுச்சேலைகளோடு மலர் மாலைகள், பதக்கங்கள் மற்றும் கிரீடங்கள் அணிந்து காட்சி கொடுத்தனர். அழகாக அருள் புரிந்த தெய்வங்களுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி, கும்பதீபம், நட்சத்திர தீபம் ஆகியவற்றை காண்பித்தனர். பிறகு அருகே தனி மேடையில் எழுந்தருளியிருந்த ஆழ்வார், ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு அமர்ந்து திவ்ய பிரபந்த பாராயணம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் தென்முக கடவுளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலையுடன் முல்லை மலர் சரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய், பழங்கள் நிவேதித்து தென்முக கடவுளுக்கு தூபத்துடன் தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு திருப்பதி கங்கையம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவரம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருளிய உற்சவரம்மனுக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. மூலவருக்கும் புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையோடு ஹாரங்களும் பிள்ளைகள் வைத்த பின்னலும் தந்து அலங்கரித்திருந்தனர்.
சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு திருப்பதி கங்கையம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூரில் அமராவதி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கும் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக உற்சவ மண்டபத்தில் இருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் வெள்ளிக் கவசமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பின்தொடர உற்சவரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து கொண்டு வலம் வர செய்தனர். பிறகு ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி முன்பு உற்சவமூர்த்தி எழுந்தருளியதும் ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலையை எடுத்து வந்து சுவாமிக்கு அணிவித்தனர். பிறகு உற்சவருக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டதும் எம்பெருமானின் மாலை எடுத்துச் செல்லப்பட்டு கோதைக்கு அணிவிக்கப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் ஆழ்வார் ஆச்சாரியார்களோடு வீற்றிருக்கும் ஸ்ரீ கோதாதேவிக்கு சடாரி மரியாதை செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அருளிய உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி மீண்டும் பகல் 10 உற்சவ மண்டப வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்து தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள விநாயகருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலவரான அருள்மிகு காளியம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் திருமுகம் வைத்து ஹாரங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் நாகதேவதைகளோடு அமர்ந்தருளும் ஸ்ரீ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு சந்தன குங்குமம் வைத்து கண்மலர்களுடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். நிறைவாக கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவிலின் 54ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு உற்சவமூர்த்திக்கு மின்ரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவருக்கு வெண்பட்டுடன் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து மின்விளக்கு வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சின்முத்திரை காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு வண்ண மின் வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவமூர்த்திக்கு மின் வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மார்கழி முக்கோடி தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மார்கழி தங்கத்தேர் உற்சவம். தங்க ரதத்தில் உலா வந்து அருள் புரிந்த முப்பெரும் தேவியர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச